வணக்கம்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி எல்லாம் கேட்டாங்க. கமெண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபோன் வாங்கினேன், ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ வருது, கேம் விளாட்றப்போ வருது, வேறு என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்போ வருது, வேறு என்ன நிறைய பேர் கேட்டாங்க. கேம் விளாட்றப்ப இன்டர்நெட்டு, வேறு என்ன ஹேப்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்குறப்ப எல்லா இதுக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்யூஷன் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர் டெக் சேனல். நான் உங்கள் ஸ்ரீகிரீஷ். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒரு சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க பார்ப்போம் ஏன் உங்கள் மொபைல் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க மொபைல் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, உங்கள் மொபைல் ஹீட் ஆகுது, நான் ஒத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் மொபைலை வந்து ஹீட் ஆகும்போது பின்னாடி டச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்கிட்ட மொபைல் இல்லை, ஒரு மொபைல் தான் இருக்குது, அதை தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். பின்னாடி டச் பண்ணி பாருங்கள். ஒரு மொபைல் இருக்குன்னா பின்னாடி டச் பண்ணுங்கள். மேலே ஹீட் ஆனிச்சுன்னா உங்கள் ஃபோன் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கீழே ஹீட் ஆச்சுன்னா பேட்டரி இஷ்யூ தான் இருக்குது. கீழே ஹீட் ஆச்சுன்னா பேட்டரி இஷ்யூ இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து நான் சொல்கிற ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், அது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே ஹீட் ஆச்சுன்னா வேறு ஃபோன் தான் மாற்றணும், இல்லாட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கேட்டு பாருங்கள். எனக்கு தெரியல. மேலே ஹீட் ஆச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து நல்லாவே யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களோட ஜிபியூ சிபியூ வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதனால மேலே வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும். இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து ஏன் கீழே ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறேன். கீழே ஹீட் ஆகிறதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த பாருங்க சார்ஜர், இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பே. இந்த சார்ஜர் வந்து நான் வந்து ஒரிஜினல் அடாப்டர், இது ஃபோனோட வந்தது, கேபிளும் ஃபோனோட வந்தது. இப்போ வந்து நான் வந்து சார்ஜரில் வேறு கேபிள் போடுறேன்னா, இந்த வேறு ஏதாவது டூப்ளிகேட் கேபிள், இது வேறோடது, இதோடது, இதை சொருகி நான் வந்து சார்ஜ் பண்ணேன்னா உங்கள் ஃபோன் கன்ஃபார்ம் ஹீட் ஆகும். ஏன்னா இது வேறு கம்பெனியோட, இது பார்த்தீங்கன்னா இது வேறு கம்பெனியோடது, இஆர்டி அந்த கம்பெனியோடது. இது வந்து ரெட்மியோட கம்பெனி. ரெட்மியோடது செட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் வேறு ஏதாவது சார்ஜ் அடாப்டர் மாற்றி போட்டாலும், அடாப்டரையும் இதையும் ஒயரையும் மாற்றாதீங்க என்றைக்கும். அதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து நான் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வராது. ஓகே, இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இதோட பிராண்டோடது அப்படியே போடணும். நீங்கள் வந்து இது இங்கே இருங்க, நான் இப்போ வந்து எம்ஐ பிராண்டுனா எம்ஐ பிராண்டோடதே போடணும். நீங்கள் எம்ஐ பிராண்ட்னா தனியாக வாங்கி போடவே கூடாது என்றைக்குமே. எம்ஐ பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எம்ஐ பிராண்ட் சார்ஜரை தனியாக வாங்காதீங்க. எந்த சார்ஜருமே தனியாக வாங்காதீங்க. உங்களுக்குள்ள சார்ஜரை பத்திரமா வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ வந்து வேறு சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு சார்ஜர் நான் வச்சுருக்கேன். அர்ஜென்ட்டுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாது. ஆனால் அர்ஜென்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஹீட் ஆக தான் செய்யுங்க, வேறு வழியே இல்லை. இது ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் வேறு வழி என்னங்க? இது வந்து வேறு கம்பெனி சார்ஜர், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் ஹீட் ஆகாமல் என்ன செய்யும்? அதே மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஒயர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேற ஒயர் வாங்கி இதில் சொருகி அப்புறம் இப்படி சார்ஜ் போடுவாங்க. இப்படி சார்ஜ் போட்டாலும் உங்களுக்கு இதாக தான் ஹீட்டிங் இஷ்யூ வரும். ஓகே, இப்போ இப்படி சார்ஜ் போடாமல் இந்த அடாப்டரை மாற்றி சார்ஜ் போட்டாலும் ஹீட்டிங் இஷ்யூ வரும். நீங்கள் எப்படி மாற்றியே சார்ஜ் போடக்கூடாதுங்க. நீங்கள் இந்த சார்ஜர்னா இந்த சார்ஜருக்கு தான் போடணும். அடாப்டரையும் மாற்றக்கூடாது, ஒயரையும் மாற்றக்கூடாது. ரெண்டுமே உங்கள் கம்பெனியோடது. நீங்கள் உங்கள் பாக்ஸில் வரதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கம்பெனியோடது ஃபாஸ்ட் சார்ஜிங்கு அது தனியாக வாங்கலாம், வேணாம். பாக்ஸில் வரதை யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபோன் வந்து லாங் லைஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ வராது.
அப்படி வந்தாலும் உங்கள் ஃபோன் மேலே, நான் அப்பயே சொல்லிட்டேன், மேலே வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் நான் வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ வந்து கீழே ஹீட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன், இப்போ சொன்னதை வந்து இந்த சார்ஜரை மாற்றாதீங்க. உங்களுக்கு கீழே இஷ்யூ வந்துச்சுன்னா சார்ஜரை மாற்றாதீங்க. அப்படியே உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் கடையில் தான் கொடுத்துக்கணும். கடையில் கொடுத்து கேளுங்க. அவங்க அப்படி ஒன்றும் சொல்லணும்னா நீங்கள் வேறு ஃபோன் தான் மாற்றணும். ரெண்டுத்தில் வேறு வழி இல்லை. புது ஃபோன்னா கடையில் கொடுத்து கேளுங்க, பழைய ஃபோன்னா கடையில் கொடுத்து கேளுங்க. எப்படியா இருந்தாலும் கடையில் கொடுத்து கேளுங்க. இருக்கும் கீழே வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா கடையில் கொடுங்க. இது நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. இப்போ வந்து கீழே இருந்துச்சுன்னா இந்த சார்ஜர் நான் சொன்ன மாதிரியே பண்ணி பாருங்க. அப்படியும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கடையில் கொடுங்க, கொடுத்து கேளுங்க. என்ன, எனக்கு வந்து கீழே ஹீட்டிங் இஷ்யூ வருது, பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னா அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் நான் பார்த்துருக்கேன், அது என்ன ஃபோனில் சார்ஜ் போடும்போது நல்லா என்ன மெத்தை அது மாதிரி மேலே வச்சு போடுவாங்க. அது மாதிரி வைக்காதீங்க. அது மாதிரி மேலே வச்சிங்கன்னா, அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ அது ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்யும். அது மாதிரி இடத்துல வைக்காமல் ஏதோ இந்த மாதிரி சும்மா ஒரு டேபிளோ அது மாதிரி வைங்க. அது மாதிரி வைக்காமல் மெத்தையில் வச்சு நல்லா சாஃப்டாக புது ஃபோன் மாதிரி பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், அது மாதிரிலாம் வைக்காதீங்க. ஹீட்டிங் இஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும்போது ஹீட்டிங் இஷ்யூ வரும். அது வந்து ஹீட்டிங் இஷ்யூ வரும்போது அது வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். அது ஃபுல்லாகவே ஹீட்டிங் இஷ்யூ ஃபுல்லாகவே வந்துடும். ஃபோன் ஃபுல்லாகவே டிஸ்பிளே தொடவே முடியாது. அப்புறம் பார்த்துக்குங்க. அதுதான் சொல்கிறேன், இந்த டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேபிள், மர டேபிள், ஏதோ ஒரு டேபிள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சார்ஜரை மாற்றாதீங்க. இதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டுலேருந்து இந்த சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும். இதுக்காக தனி சார்ஜர் வாங்காதீங்க. தனி சார்ஜரை வாங்காதீங்க. அடுத்து மேலே உள்ளதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். மேலே உள்ளதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப வந்து கேமெல்லாம் விளையாண்டி வேற என்ன நிறையா என்ன ஹார்டில் லெவலில் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், போயிடும். ஃபோன் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யும், வேறு வழி இல்லை. ஹை கிராஃபிக்ஸ் கேமெல்லாம் விளையாண்டிங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள் ஃபோன் ஹீட் ஆகும். அதெல்லாம் உங்கள் ஃபோனு ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து உங்கள் ஃபோனை பொறுத்து இருக்குது. உங்கள் ஃபோன் வந்து ஓல்டு மாடல், அதில் ஹை கிராஃபிக்ஸ் போட்டு விளையாண்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஹீட்டாக தான் செய்யும். ஏன்னா அது எப்படி தாங்கும்னா, ஒரு ஃபோன் வந்து இவ்வளோதான் சொன்னால் அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா அது ஹீட்டாக தான் செய்யும். ஓகே, அது கொஞ்சம் கம்மி பண்ணியே விளாண்டுருக்கீங்க. மோஸ்ட்லி கேம் விளாட்றதுனால தான் வரும். இன்டர்நெட் யூஸ் பண்ணால் அது வந்து அதுக்கு ஒரு நான் செட்டிங் சொல்கிறேன். டெவலப்பர் ஆப்ஷனில் ஒரு செட்டிங் இருக்குது. நான் வந்து சீக்ரெட் ஆஃப் டெவலப்பர் ஆப்ஷன் அந்த ஃபீச்சர் போட்டிருக்கேன். அது வந்து பார்க்கணுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ அவங்க பார்ப்போம் அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து மானிட்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் மோட் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கனாலே போதும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸ்டாண்டர்ட் லிமிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப 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 ஹீட்டிங் எனக்கு முடியலை, தொடவே முடியலை ஃபோன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு மீடியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அட்மோஸ்ட் 1 அட்மோஸ்ட் 2 ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டச் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மேலே ஹீட்டிங் இஷ்யூ உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தான் சொல்கிறேன். இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரீசெண்ட் ஆப்லாம் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல கிளியர் பண்ணி விட்ருங்க. அதெல்லாம் ஃபுல்லாகவே ரீசெண்ட் ஆப்னால் தெரியும் உங்களுக்கு. இது அப்படியே கிளியர் பண்ணணும். உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாகும். ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டுங்க, என்னென்ன வேணாமோ சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாகும். அடுத்த ட்ரிக் பார்ப்போம். அடுத்து வேறு என்ன காரணம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அதான் கேம்னால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு இல்லை, ஹீட்டிங் இஷ்யூ வந்து அதிகமாகுதுன்னு கூட சொல்லலாம். ஒரு 6 GB ரேம் ஒரு மொபைல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கேமிங்க்கு அது ஓகே தான். இப்போ ஃப்ரீ ஃபயர் அது மாதிரி கேம்லாம் விளாட்றீங்கன்னா, ஹை கிராஃபிக்ஸில் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 6 GB வந்து கொஞ்சம் லேக் ஆகாது, கொஞ்சம் தாங்கும்.
நீங்கள் வந்து இதுவே 2GB 3GB 4GB அந்த மாதிரி ரேம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேக் ஆகும் லைட்டாக. இந்த லேக் ஆகும் போது அந்த ஜிபியும் சிபியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணும், ப்ராசஸ் நிறையா எடுத்துக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ கன்ஃபார்ம் வரும். அதனால லோ கிராஃபிக்ஸ்லேயே வச்சு விளாடுங்க எதுக்கும். அது மாதிரி கேம்ஸ் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தான் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3G அந்த மாதிரி ஃபோன்லாம் பழைய ஃபோன்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து 3G ஃபோனில் வந்து 4G சிம்மை போட்டு ஹை இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஹை இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஹீட்டிங் இஷ்யூ வரும். நான் சில பேர் பார்த்துருக்கேன். இன்டர்நெட் எப்போதுமே 24 மணி நேரமும் இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஹீட்டிங் இஷ்யூ வருதுன்னு சொல்லுவாங்க. அது இன்டர்நெட்டையும் 24 மணி நேரம் ஆன் பண்ணி வைக்கிறீங்க. 24 மணி நேரம் ஆன் பண்ணி வச்சா ஹீட்டிங் இஷ்யூ வரதான் செய்யும், வழியே இல்லை. அது வந்து ப்ராசஸ்லேயே இருந்துச்சுன்னா ஹீட்டிங் இஷ்யூ கன்ஃபார்ம் வரும். அதுவும் மேலே தான் வரும், அதுனா கேமரா அந்த இடத்துல தான் வரும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டிலே பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு. அது வந்து அது என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே 24 மணி நேரமும் இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. தொட்டு பார்த்தா சுடும் அப்படியே. நான் சொல்லுவேன், இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. அது வந்து எப்போதுமே ஆன் பண்ணி வச்சுக்கவே கூடாது. அது வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் அந்த இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து சார்ஜர் மாற்றாதீங்க, அந்த இதை மட்டும் மாற்றிடாதீங்க என்றைக்கும். அப்போ முதல்ல சொல்லிட்டேன், இது சார்ஜரை மட்டும் என்றைக்குமே மாற்றிடாதீங்க. உங்கள் ஒரிஜினல் சார்ஜரை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இப்படியும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ போகிறோன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் ஆகணும். நான் வந்து மேலைக்கு சொல்லலை, கீழே தான் சொல்கிறேன். கீழே வந்து ரொம்ப ஹீட்டிங், நான் சொல்கிறதா இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு கீழே ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லைங்க, நீங்கள் ஃபோனை மாற்றி ஆகணும். இல்லாட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பேட்ரி மாற்ற முடியுமான்னு கேளுங்க. எனக்கு தெரில, உங்கள் ஃபோன் எந்த ஃபோனாக இருந்தாலும் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கேளுங்க. இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஃபோனாக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் எதுக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் உள்ள ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனில் உள்ள ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் குறையும். தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ குறையும். ஹை கிராஃபிக்ஸ் கேம் மட்டும் விளாடாதீங்க, அதில் மட்டும் கொஞ்சம் மீடியம் செட்டிங்ஸ்லேயே வச்சு விளாடுங்க எப்போதும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன, அந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களுக்குலாம் இது வரும். அது சொல்கிறேன், அது என்ன சீரியல் பார்ப்பாங்கல்ல லைவ் ஸ்ட்ரீமில், சன் நெக்ஸ்ட், அப்புறம் என்ன ஜியோ டிவி, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்ப்பீங்க, தப்பு கிடையாது பார்க்குறது. அதை பார்த்தீங்கன்னாலும் ஹீட்டிங் இஷ்யூ உங்களுக்கு வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் லைவில், யூடியூப்லேயும் பார்ப்பாங்க, யூடியூப்பில் நியூஸ்லாம் பார்ப்பாங்க, எல்லாத்துலேயுமே பார்ப்பாங்க, லைவ் ஸ்ட்ரீம் போட்டு பார்ப்பாங்க. அது வந்து எல்லாரும் நிறைய பேர் பார்ப்பாங்க லைவ்லேயே ஃபுல்லாகவே. அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க, எப்போதும் ஃபோன்லாம் அப்படி பார்த்துடாதீங்க, ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ வரும். அதனால நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோன் வந்து ஹீட்டிங் இஷ்யூ குறையும், கம்மியாகிறத பார்ப்பீங்க நீங்கள். மெயினாக இந்த சார்ஜரை மாற்றாதீங்க, எதுலேயும் சார்ஜரை மட்டும் எதுலேயும் மாற்றிடாதீங்க. எந்த ஃபோனுக்குமே சார்ஜர் மாற்றாதீங்க. உங்கள் ஃபோனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இது மாதிரி தெரிஞ்சுக்கட்டும், அவங்களுக்கும் ஹீட்டிங் இஷ்யூ இருந்தால் இது மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ காத்துட்ருக்கோம் உங்களுக்காக. தமிழை கற்போம், தமிழை காப்போம்.